நல்வரவு நண்பர்களே, ரீசெண்டா சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லி ஜந்தர் மந்தர்ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வந்தாங்க. அதுல சோனம் வாங்சுக் அவர்களும் கலந்துகிட்டாரு. கிட்டத்தட்ட 20 நாள் அவர் உண்ணாவிரத போராட்டம் இருந்து உடல்நிலை மிக மோசமா இருந்த ஒரு காரணத்தினால பிஜேபி கவர்மெண்டால வலுக்கட்டாயமா அவரை டெல்லி போலீஸை வச்சு இழுத்து கொண்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒருவேளை அவர் இறந்துடக்கூடாது, அப்படி இறந்தானா மிகப்பெரிய ஒரு தலைவலியாவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவும் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் அந்த போராட்டத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே நீட்டை தடை பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான். அந்த காரணத்தை வச்சு சமீபத்தில் டெல்லியில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு நடைபயணம் போயிருந்தாங்க. அதை பொறுக்க முடியாம இந்த பிஜேபி கவர்மெண்ட் மிகப்பெரிய ஒரு தடியடிய அந்த போராட்டக்காரர்கள் மேலையும் அதுல கலந்து கொண்ட மாணவர்கள் மேலையும் சரமாரியா தாக்குதல் நடத்தினாங்க. அதுல பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு கருணை இல்லை. இந்த நீட் எதிர்ப்புக்கு விதை போட்டது தமிழ்நாடு தான். ஆனா அந்த தமிழ்நாட்டுல இருந்து எந்த ஒரு கண்டன குரலும் எழல அப்படிங்கறதா நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. நான் சொன்னது தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட், குறிப்பா சிஎம் விஜய் அவர்களை பத்தி நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, அவர் இப்ப சாதாரண அரசியல்வாதி இல்ல, தமிழ்நாட்டினுடைய சிஎம். அப்படி இருக்கும்போது சோனம் வாங்சுக் போராடும் பொழுதும் சரி பெரிய அளவுல எந்த ஒரு குரலும் வரல. இப்ப டெல்லி போலீஸ் தடியடி நடத்தும் போது சரி எந்த குரலும் விஜய் அவர்கிட்ட இருந்து வரல. இது எனக்கு பர்சனலா ரொம்ப வருத்தமா இருக்குது. எது எப்படி அவங்க எப்படி டெல்லியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி வெற்றி கண்டார்களோ அதே மாதிரி இந்த மாணவர்களுடைய போராட்டமும் வெல்லும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.